ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசி மண்டலத்துல திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தோன்றியது மகம். அங்க கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அந்த ஆலயம் பிரளய காலத்தில் தோன்றியது. அப்போ சொல்லப்படுவது நம்பிக்கை. அங்க மாசி மகத்துல சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னா சூரியன். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், சூரியன் கெட்டிருப்பவர்கள், அதாவது தீர்த்தம் அப்படின்னு 3 விசேஷம் இருக்கும். சில ஆலயம் பாத்தீங்கன்னா தலம் மட்டும்தான் விசேஷம், சில இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா வருடா வருடம் இந்த மாதிரி மாசி மகம் அன்னைக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு ஜோதிடர் வளர்க்கண்ணனின் வணக்கங்கள். மாசி பௌர்ணமி இப்போ வரப்போகுது. அது குறித்த சிறப்பான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் குறித்து இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். பாப்போமா? ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசி மண்டலத்துல ஒரு மாதத்துக்கு பெயர் உண்டு. இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் அப்படின்னு சொல்லி, இதுல கும்ப மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தான் மாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் அமாவாசை வரும், பௌர்ணமி வரும். இது சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல ஆன்மீக ரீதியான மேம்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது ஆன்மீகம் அறிந்த முன்னோர்களுடைய நம்பிக்கை. இந்த மாசி மாதத்துல இப்போ சமீபத்துல சிவராத்திரி முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பான பௌர்ணமி வரப்போகுது. எப்ப வரப்போகுது? வருகின்ற 2ஆம் தேதி வரப்போகுது. மகம் நட்சத்திரம். இப்ப எப்படி அஸ்வினி தொடங்கி ரேவதி வர 27 நட்சத்திரம் இருக்கு. இதுல மகம் நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போதும் அதே போல அது சிம்ம ராசியில பயணிக்கும். அதே போல கும்பராசியில சூரியன் பிரவேசிக்கும். இந்த காலகட்டத்தை தான் மாசி மகம் அப்படின்னு சிறப்பா கொண்டாடுறோம். மாசி மகம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்புலம் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? வராகர் பூமியை மீட்டெடுத்த நாள் மாசி மகம். அதனாலதான் கும்பகோணத்துல ஆதி வராகர் அப்படிங்கிற ஒரு சேத்திரம் இருக்கு. அதே போல தாட்சாயினிய 51 துண்டுகளாக வெட்டப்பட்ட நாள் எது, அவங்க தோன்றின நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மகம். அந்த மகம் நட்சத்திரத்துல உதித்த, அதாவது அவதாரம் செஞ்ச மனிதர்கள் தான் உதித்த, பிறந்த அப்படின்னு சொல்லணும். தெய்வங்களுக்கு பாத்தீங்கன்னா அவதாரம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பகோணம் நகரத்துல இருக்கக்கூடிய மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை, அவங்க பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் ஜனனமானவங்க, அவதாரம் செஞ்சவங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை தான் இருக்குமா அப்படின்னா அப்படிதான் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துல சைவத்தில் கொண்டாடுபவர்கள் பக்கத்துல திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள ஈசனை வழிபடுவாங்க. அது ஒரு பக்கம். வடாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லி திருவாலங்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு ஈசன் இருக்கார், அவரை கொண்டாடுவாங்க. கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அந்த ஆலயம் பிரளய காலத்தில் தோன்றியது. அப்போ சொல்லப்படுவது நம்பிக்கை. அங்க மாசி மகத்துல அம்பிகை சிறப்பாகவும் ஈசனும் கொண்டாடப்படுறாங்க. அதே போல அதே ஊர்ல உள்ள ஆதிவராக பெருமாளும் மகத்த நட்சத்திரம் என்றுதான் அவதரித்தவர். அதே போல அங்கே இருக்கக்கூடிய சக்கரபாணி சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் சுயம்பு மூர்த்தியாக பெருமாளாக எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய சக்கரபாணி சுவாமியுமே மகம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் தான். அதே போல திருமலிசை பிரான் அப்படின்னு சொல்லி நம்ம திருமலிசை ஆழ்வார்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவருடைய திருவரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடந்தை மாநகரம் தான். அவரையும் போய் தரிசனம் பண்ணலாம். அதே போல திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தோன்றியது மகம். அங்க அவர் எங்க பாடல் இயற்றினாரோ அந்த இடத்திலயுமே சிறப்பு பூஜை நடைபெறும். அதுபோல திருக்குறுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அட்டவீரட்டான தலத்துல ஒரு சேத்திரம் உண்டு. மன்மதனை சிவன் எரித்த நாள் மாசி மக பௌர்ணமி என்றுதான் அவர் எரிச்சிருக்கார். திருக்குறுக்கை வீரட்டானம் அட்டவீரட்டானத்துல ஒன்று. அது மயிலாடுதுறையில மணல்மேட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அங்கும் சென்று தரிசிக்கலாம். ஆனா இங்க இன்னும் என்ன ஃபேமஸ் இருக்கு அப்படிங்கறது பாப்போமா? மாசி மகம் அன்னைக்கு இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நம்ம தெய்வத்தை பார்க்கறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே மாதிரி சுவாமி
பக்தர்களை பார்க்கறதுக்காக, மகிழ்ச்சியோட தரிசனத்துக்காக, ஆசிர்வதிக்கிறதுக்காக அங்க வருவாங்க. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் பாத்தீங்கன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு 3 விசேஷம் இருக்கும். சில ஆலயம் பாத்தீங்கன்னா தலம் மட்டும்தான் விசேஷம், சில இடத்துல மூர்த்தி ரொம்ப விசேஷமா இருக்கும், சில இடத்துல தீர்த்தம் விசேஷமா இருக்கும். ஆனா கும்பேஸ்வரன் ஆலயத்துல, மங்களாம்பிகை ஆலயத்துக்கு மூர்த்திக்கும் சிறப்பு உண்டு, தீர்த்தத்துக்கும் சிறப்பு உண்டு, ஸ்தலத்துக்கும் சிறப்பு உண்டு. ஒருங்கே அமைந்த இடம் எது அப்படின்னா கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை ஆலயம் கும்பகோணத்துல இருக்கு. சரி, இந்த ஸ்தலம் இந்த நாளை எப்படி பண்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னா, சுவாமி அங்க வருவார், அங்க தீர்த்தவாரி நடைபெறும். இப்ப எப்படி நம்மளுடைய உறவுகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்ப திருமணம் நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல கூடுவோம் இல்லையா? அது போல இங்க மங்களாம்பிகை கும்பேஸ்வரர் தம்பதி சமேதரா இருப்பார், எழுந்தருள்வார். அதே போல அந்த ஊர்ல உள்ள சிவாலயத்துல உள்ள எல்லா மூர்த்தங்களும் அன்னைக்கு தீர்த்தவாரி செய்வாங்க. சரி, இந்த தீர்த்தவாரியினால என்ன பலன்? சுவாமிக்கு எதுவும் பலன் உண்டா, மக்களுக்கு எதுவும் பலன் உண்டான்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. சரி, இப்போ தீர்த்தவாரி ஒரு வருஷம் முழுக்க மூலஸ்தானத்துல சுவாமி அனுகிரகம் பண்றார். வீதியுலா நேரத்துல ஒரு உற்சவ காலங்கள்ல உற்சவர் அனுகிரகம் பண்றார். அப்போ அவருக்கு பூஜைகள் நிறைய நடக்குது. அப்போ அந்த பூஜா பலனை விநியோகிக்கணும்ல, மக்கள் எல்லாருக்கும் அது கிடைக்கணும். அப்போ இந்த தீர்த்தவாரி அன்று அந்த சுவாமி, அம்பாள் எல்லாரும் தீர்த்தவாரி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் தீர்த்தம் ஆடுவாங்க. அவங்க தீர்த்தம் ஆடின பிறகு அந்த குளம் மகிமை பெறும். அந்த மகிமை பொருந்திய நீர்ல இப்போ பஞ்சபூதமாவும் இறைவன் இருக்கான், அதுல நீர்நிலைகள்ல இறைவன் இருக்கான் இல்லையா? அப்போ அதுல மக்கள் நீராடும் போது அவர்களுடைய 7 தலைமுறை பாவங்கள் நீங்கும், பிதுர் தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது வழி வழியா உள்ள ஒரு நம்பிக்கை. இப்போ காசியில, வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பமேளா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இப்போ சமீபமா ஒரு சென்ற மகத்துக்கு, அதாவது போன பெரிய மகாமகம் அன்றுலேருந்து தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி அங்க கங்கா ஆர்த்தி அப்படின்னு கொண்டாடினாங்களோ அதே போல இங்க துறவிகள் அந்த தீர்த்தத்துக்கு காலையில எல்லாரும் தீர்த்தவாரி முடிஞ்ச பிறகு மாலையில நிலவு ஒளியில அவங்க இங்க கங்கா ஆர்த்தி எடுக்கிற மாதிரி இங்கேயுமே ஆர்த்திகள் உண்டு. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கூடி அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்க. 7 தலைமுறை பாவம் நீக்குவதோடு மட்டும் இல்லாம இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. மகம் நட்சத்திரத்துக்கு தேவதை யாரு அப்படின்னா பிதுர்கள். அப்போ அந்த பிதுர்களுடைய தோஷம் நீங்கிறதுக்கு இந்த தீர்த்தவாரி சிறப்பான நாள், அதை பயன்படுத்திங்க. இப்போ வராகர் மீட்டெடுத்தது அதை சொன்னோம், பிரளய காலத்துல தக்ஷன் அந்த அவதாரத்துல தோன்றுனதை சொன்னோம். ஆனா இது அங்க ஊர் உள்ள மக்கள் மாதா மாதம் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு அங்க உள்ள சேத்திரங்களை வழிபாடு பண்றது மாதா மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா வருடா வருடம் இந்த மாதிரி மாசி மகம் அன்னைக்கு கும்பராசியில சூரியனும் சிம்ம ராசியில சந்திரனும் வருடத்துக்கு ஒரு முறை சந்திக்கப்படும் போது வருடாந்திர மாசி மகம் கொண்டாடப்படுது. அதே போல 12 ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய மகாமகம் அப்படிம்பாங்க. அப்போ குரு கிரகம் சிம்மத்துல இருக்கும், சந்திரனும் அங்க இருக்கும். அதுதான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற பெரிய மகாமகம். அது இன்னும் ஒரு 2 ஆண்டு கழித்து கொண்டாடப்படும். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ ராம நவமி அப்படின்னு எடுக்கிறோம், திதியின் அடிப்படையிலையும் கொண்டாடுவாங்க. புனர்பூசத்துல தான் பெருமாள் உதித்திருக்கார் அப்படின்னு கொண்டாடுவாங்க. கோகுலாஷ்டமின்னு பாத்தீங்கன்னாலும் கிருஷ்ண ஜெயந்தி நட்சத்திர அடிப்படையில கொண்டாடுறவங்க இருக்காங்க, திதியின் அடிப்படையில கொண்டாடுறவங்க இருக்காங்க. இங்க திதி பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நேர 7வது ராசியில சந்திரன் 180 டிகிரில பயணிக்கும் போது பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். அந்த நேரம் 2ஆம் தேதி வருது. நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா, அதாவது சதுர்த்தசி வருகின்ற நட்சத்திர அடிப்படையில பாத்தீங்கன்னா காலையில 8:17 முதல் அடுத்த நாள் காலையில 8:07 வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்கு. பௌர்ணமி பாத்தீங்கன்னா மாலை 6:29 இருந்து அடுத்த நாள் 5:52 காலை வரைக்கும் இருக்கு. எனவே திதியின் அடிப்படையில கொண்டாடுறவங்க அடுத்த நாளும் சேர்ந்து பயன்படுத்திக்கலாம். 2/3/2026 அன்று அரசு விடுமுறை அறிவிச்சிருக்கு, அன்னைக்கு கொண்டாடலாம். மாலை பொழுதுல முழுமையான பௌர்ணமியும் திதியும் வருது, நட்சத்திரமும் சேர்ந்து வருது, ஒருங்கே வருது. அதனால மாலை வேளையும் கொண்டாடலாம். அடுத்த நாளும் தீர்த்தவாரியில் சென்று முழு பயனை அடையலாம். இப்போ நான் போறேன்
அதாவது ஒரு ஆலயத்துக்கு போறோம் அல்லது ஒரு தீர்த்தம் ஆடுறோம், நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமே. இதுதானே, நம்ம ஒன்னும் சன்னியாசிகள் கிடையாது இல்லையா. நிஷ்காமிய கர்மம் அப்படிம்பாங்க. எந்த ஆசையும் இல்ல, நான் பாடு தரிசனம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லை. ஆனா ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா. என்ன வேண்டுதல்? இதுல இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்கு? பிதுர்தோஷம் நீங்கும், 7 தலைமுறை பாவம் போகும். ஆனா இது சிம்ம ராசியில அமையுது இந்த நட்சத்திரம். சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னா சூரியன். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், சூரியன் கெட்டிருப்பவர்கள், அதாவது ராகு கேதுவோட சேர்ந்திருந்தாலோ சூரியன் நீசமாயிருந்தாலோ அவங்கெல்லாம் இதுல கலந்துக்கலாம். அரசு பணி வேண்டுபவர்கள், தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க படித்தும் தாமதம் ஏற்படுதுன்னா இங்க உற்சவங்கள்ல கலந்துக்கும் போது சூரியனுடைய பலம் கூடும். அது இல்லாம அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னாலும் இப்ப வர தேர்தல் வேற வரப்போகுது. அதனால வேட்பாளர்கள் தங்களுடைய சூரியனுடைய சக்தியை பெறணும்னா இந்த தீர்த்தவாரியில கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆளுமை கூடும். இப்போ குளத்தை பாத்தீங்கன்னா சுற்றி சோடச லிங்கங்கள் இருக்கும். தீர்த்தவாரி அப்படிங்கிற போது சில ஆலயங்கள்ல குளம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள கிணறுகள் இருக்கு. இப்ப எப்படி கங்கா தீர்த்தம், யமுனை தீர்த்தம், இது மாதிரி நிறைய கிணறுகள் இருக்கு. அந்த காலத்துல உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த குளத்துல இறங்கி நீராடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சில இன்சிடென்ட்ஸ், சில அசம்பாவிதங்கள் ஒரு காலத்துல நடந்ததுனால அப்பேந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள தண்ணியை எடுத்து இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தீர்த்தம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த தீர்த்தத்தை, சுவாமி நீராடின தீர்த்தத்தை எல்லோருக்கும் தெளிக்கிறாங்க. இதுதான் இந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு நவீன மாற்றம். இப்போ மாசி மக தீர்த்தவாரி நடக்குது. இன்னொரு கூடுதல் சிறப்பு ஏதோ மீடியாவுல பத்திரிகையில எல்லாம் வந்துட்டு இருக்கேன்னு பல பேர் கேட்கறது எனக்கு தெரியுது. வேற என்ன, கும்பகோணத்துல அத்திவரதர் 12 வருஷத்துக்கு அப்புறமா எழுந்தருளி சேவை சாதிக்க இருக்கார். அது இந்த தீர்த்தவாரி நடைபெற இருக்கின்ற இந்த மாசி மக குளம் இருக்கு இல்லையா, மகாமக குளம், இந்த குளத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் வரதராஜ பெருமாள் ஆலயம். அங்க அத்திவரதரையும் சென்று சேவிக்கலாம். எந்த தினத்துல அப்படின்னா இது காலங்காலமா நடக்கிறது இல்ல, 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் அங்க அத்திவரதர் எழுந்தருள்வாரு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதாந்திரமோ, அதாவது இந்த வருடாந்திர மாசி மகமும் இதுவும் ஒன்னா வருது. இது 2ஆம் தேதி 3ஆம் தேதியில இங்க மகாமகா கோயில் அந்த குளம் சிறப்பு. அங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அத்திவரதர் எழுந்தருள இருக்கிறார். ஒரு சேர இங்கேயும் பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணும்போது கூடுதலான ஆன்மீக நற்பலன்கள் ஏற்படும். பக்தி கஃபே நேயர்கள், பக்தர்கள் மாசி மக குளத்தில் தீர்த்தவாரியில் நீராடி 7 தலைமுறை பாவங்களும் நீங்கி வரதரையும் ஒரு சேர சேவித்து சுபிக்ஷங்கள் மேன்மை பெற்று வளமோடு நலமோடு வாழ உங்கள் வளர்க்கண்ணன் நானும் உங்களோடு தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.